சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே 7 சக்கரங்கள்ல ஏதோ ஒன்று இயங்க மறுக்கும், இயங்க தயங்கும். அப்போ இயக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தயக்கம் இருக்கும், அதான் வியாதி, அதான் டென்ஷன். அப்போது இந்த நாளில் விரதம் இருந்த முருகா, அதாவது ஒருத்தவங்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், அதை கூட எடுத்துக்கலாம். ஆனால் முருகனை ஏன் இன்னைக்கு சஷ்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கந்த சஷ்டி அப்படின்னு எப்படி வார்த்தைகள் எப்படி வருது, மந்திரங்கள் எப்படி உருவானுச்சு, அது மாதிரி தான் சஷ்டி. அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கும்ப பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த பூரணத்துக்கான நாள் தான் இன்றைக்கி தொடங்குது விரதம். அதே மாதிரி நம்ம முருகா அப்படின்ற சொல்லும் மந்திரம் தான். ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கான நாள் வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் ப்ளஸ் நம்மளுடைய மனம், இந்த மூணும் சேரும்போது சக்தி பீடமாக மாற நாள். இந்த சக்தி பீடம் எங்கே இருக்குது? வேலில் இருக்குது. நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது. அப்போ நம்மளோட தலை வந்து பார்த்திங்கன்னா வேல், நம்மளோட சக்கராஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்டு, அதாவது நம்மளுடைய தண்டுவடம் தண்டுகளாக இருக்கப்படும். மூலாதாரத்தை டெயில் தான் பார்த்திங்கன்னா ஒரு டெயில் வந்து உருண்டையாக நிற்கும். அப்போ உச்சி முதல் பாதம் வரை இயங்க மறுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்கரங்கள், அதேமாதிரி இயங்க தயங்கக்கூடிய உறுப்புகள், அதெல்லாம் சார்ந்த உயிர் பொருள் தான் உருப்பொருள்.